விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, அதை போராடித்தான் பெற வேண்டும் என்ற வரிகளை வணங்கி, உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் நமக்கு கூறுகின்றார். தமிழர்கள் யார்? முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் முகிழ்த்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேத்து இறைமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள், இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள்ங்கிறான். ஆம் தாத்தனே, நீ சொல்லுவது சரிதான். அந்த அடிமை தலையேனும் அறுத்து நாங்கள் உறுதியாக வெல்வோம், உறுதியாக வெல்வோம். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்களுடைய உயிருக்கு நேருங்கிறான். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், இன்பத் தமிழே அவரது வழியாம்ங்கிறான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கும் ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, புதியதொரு தேசம் செய்வோம், அதனை மக்கள் புரட்சியால் அதனை உறுதி செய்வோம். புதியதொரு தேசம்னா என்ன? பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் மதுமத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம், தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய அன்பிற்கினிய அண்ணன் சா திருமுருகன் அவர்களுக்கு உழவன் விவசாய சின்னத்தில் வாக்குகள் செலுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 ஆண்டு எங்கள் அண்ணன்கிட்ட கொடுங்க. எங்கள் அண்ணன் ஆட்சி சரியில்லை அப்படின்னா அடுத்த முறை வேறு ஒரு நபருக்கு வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற செய்யுங்க. திமுக ஆட்சி ஊழல் இல்லையா, கற்பழிப்பு இல்லையா, கொலை இல்லையா, கொள்ளை இல்லையா, என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. மாற்றி மாற்றி திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் பிள்ளைகள் மட்டும்தான். எங்கள் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு முறை வாக்கு செலுத்தி அவர் வெற்றி பெற செய்யுங்க. சிங்கம் ஜெயலலிதா செத்து விட்டது, கட்டுமரம் கரை ஒதுங்கி விட்டது, இந்த மண்ணிலே புலிகளின் சாம்ராஜ்யம் தொடங்கி விட்டது, நாங்கள் உறுதியாக வெல்வோம், நம்பிக்கையோடு இருங்க. ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அண்ணன் 22 நாடுகள் எடுத்து சண்டை போட்ட ஒப்பற்ற மாவீரன், இவரை விட ஒரு பெரிய தலைவன் நமக்கு யாருமே கிடையாது. அண்ணன் சீமானின் கரம் பற்றி 15 ஆண்டு காலமாக உண்மையும் நேர்மையாக நிற்கக்கூடிய சத்தியத்தின் பிள்ளைகள். எந்த ஒரு ஊடகமாவது நீங்கள் ஏன் தனிச்சு போட்டி போடுறீங்க, ஏன் கூட்டணி செய்யக்கூடாது? எந்த ஒரு ஊடகமாவது திமுக கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் இத்தனை பேரோட கூட்டணி வச்சுருக்கீங்க, ஏன் தனிச்சு போட மாட்டேங்கிறீங்க, ஒரு வார்த்தை கேட்குமா? அந்த ஊடகம் பல்லாயிரக்கணக்கான பண விதிகள் நட்டிருக்கோம், பல்லாயிரக்கணக்கான ரத்தம் கொடுத்துருக்கோம், ஒரு ஊடகம் காட்டுமா? போராட்டம், மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்க ஒரே மகன், ஆண் மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். சீமான் அந்த காலகட்டத்திலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற ஒருவன் இருந்தான், அவன்தான் மன்னன். அதே இந்த சமகால கட்டத்திலே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற ஒருவன் இருக்கிறான், அவன்தான் என்னுயிரண்ணன் செந்தமிழன் சீமான். நம்ம உறுதியாக வெல்வோம், நம்பிக்கையோடு இருங்க. உலகில் விலை மதிக்க முடியாத நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை சீமான் தம்பிகளுக்கும் தம்பிகளுக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்குது. நம்ம உறுதியாக வெற்றி பெறுவோம், நம்பிக்கையோடு இருங்க. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. கால நேரத்தை கருத்தில் கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய அன்பு அண்ணனுக்கு உழவன் விவசாய சின்னத்தில் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கு அவர்களை பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் செலுத்தி அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். கால நேரத்தை கருத்தில் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.